ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் ஹோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சிம்பிள் அண்ட் ரொம்பவே ஒரு டேஸ்டியான கோவக்காய் ஃப்ரை எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிள், இது சீக்கிரமாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு அது நல்லா வெடித்து வந்த பிறகு நான் கோவக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். கோவக்காவை சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதங்கி வந்த பிறகு அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்று சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி கரம் மசாலாலாம் சேர்த்து நம்ம வந்து வறுக்கும்போது ரொம்பவே அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இது நல்லா ஒரு மீடியம் இல்லைன்னா சிம்மில் கூட வச்சிடலாம். நீங்கள் சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் எடுத்து பரட்டி விட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். இது வந்து தண்ணியெல்லாம் தெளித்து வேக வைக்கக்கூடாது. தண்ணி தெளித்தா அது கோவக்காவோட கொலப்பு வந்துடும். அதனால் எண்ணெயிலே வேகணும். இப்போ மூடி போட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வேக வச்சு உங்களுக்கு எந்த அளவு ட்ரையாக வேணுமோ அந்த அளவு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து ட்ரை ஆகி வந்திருக்கு. உங்களுக்கு வெந்துருச்சான்னு டவுட்டாக இருந்ததுன்னா கரண்டியோ இல்லை ஃபோர்க்கோ வச்சு நீங்கள் அந்த மாதிரி குத்துனீங்கன்னா வெந்துருச்சு வேகலைங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். மூடி போட்டு நம்ம வேக வைக்கும்போது ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்தில் சூப்பராக கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடும். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது வந்து எல்லா சாப்பாட்டோடையும் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியாக இதை ரெடி பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.